இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், தேவ தயவினை வேண்டுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனம் 35. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். So likewise shall my heavenly Father do also unto you, if you from your heart forgive not everyone his brother their trespasses. Matthew chapter 18 verse 35. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பிதா உங்கள் குற்றங்களை மன்னிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மன்னிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சகோதரர்கள் செய்த குற்றங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அப்போது பிதாவும் அதை போல உங்களுக்கு மன்னிப்பார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தேவ தயவு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதற்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த தேவ தயவினை எப்படி நாம் வேண்டுகிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம வெளியில சொல்லலாம், நான் என்னை போல பிறரையும் நேசிக்கிறேன், எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு வெளியில சொல்லலாம். ஒரு காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நான் ஒரு வாரம் என்னால பிரேயர் பண்ண முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஊழியம் நிமித்தமாகவோ, ஏதோ வேலை விஷயமாகவோ, இல்லை பர்சனலாகவோ, ஏதோ ஒரு காரியத்துல நான் வெளியில சுத்திட்டு இருக்கேன், இன்னும் ஏதோ ஒரு ப்ரெஷர்ல என்னால பிரேயர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னா, நமக்காக சொல்றப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்ல பிரதர், இந்த காரியத்தினால என்னால கொஞ்சம் கூட எனக்கு ரெஸ்டே இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸா சுத்திட்டு இருந்தேன், என்னால பிரேயர் பண்ண முடியல. இன்னும் சொல்லலாம், ஊழியத்துக்காக நான் ஓடிட்டு இருந்தேன் பிரதர், சர்ச் காரியத்துல பயங்கர பிஸியா இருந்தேன், தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து என்னால ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு அநேக காரியங்களை அதுக்கு சாக்கு போக்கா நிறைய விஷயத்த, ஒருவேளை அது கரெக்டா கூட இருக்கலாம், நியாயமான காரியமா கூட இருக்கலாம், அதை நம்ம பேசுவோம். அதே காரியத்தை நம்ம கூட இருக்கவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னா, பிரதர் என்னால ஒரு வாரமா பிரேயர் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னா, இம்மிடியேட்டா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? பிரதர், இது பயங்கர பிசாசுடைய போராட்டம், ஜெபம் இல்லாம இருக்கிறது பெரிய பாவம், நீங்க இப்போ அதை நான் பிசாசால வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஸோ இதுல இருந்து நீங்க இம்மிடியேட்டா உங்களுக்கு ரிலீஃப் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரே காரியம்தான், ஆனா நமக்கு ஒரு மாதிரியாகவும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மாதிரியாகவும் நம்ம அதை பார்க்கிறோம். இப்போ இதே கண்ணோட்டத்துல இருக்கிற நாம சொல்ல முடியுமா, நான் என்னை நேசிக்கிறது போல என்னுடைய சகோதரனை நேசிக்கிறேன் அப்படின்னு? இங்க இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு உவமையை சொல்றாரு. அதாவது ஒரு பெரிய முதலாளி என்ன பண்றாரு, அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்த, உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய் வச்சுக்குவோமே, அந்த 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தவனை கூப்பிட்டு கேட்கிறாரு. அவன் சொல்றான், ஐயா என்னால இப்ப தர முடியல, என் சிச்சுவேஷன் சரியில்லை, எனக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, சரி பரவாயில்ல போ அப்படின்னு மன்னிச்சு அனுப்புறாரு. இவன் வெளியில போறப்போ இவங்கிட்ட கடன் வாங்கின ஒரு 10,000 ரூபாய் வச்சுப்போமே, அந்த மாதிரியான ஒரு பர்சனை பாக்குறான். அவங்கிட்ட கேட்கறான், என் பணத்தை எங்க அப்படின்னு. அவன் சொல்றான், என்னால முடியலங்க, எனக்கு ஏதோ வறுமையில இருக்க, என்னால தர முடியல அப்படின்னு. இம்மிடியேட்டா இந்த இரண்டாவது வேலைக்காரனை, கடன் பட்டவனை, முதலாம் அவன் என்ன செய்யறானா, கழுத்தை நெரித்து பிடித்து அவனை சிறையில போடுறான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, முதலாளி இந்த காரியத்தை கேள்விப்படுகிறார். அவர் என்ன சொல்றாரு, தான் மன்னித்து அனுப்பினவனை திரும்பவும் கூப்பிட்டு அங்க நியாயம் தீர்க்கிறதை பார்க்கிறோம். இந்த கதையத்தான் சீஷர்களுக்கு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. இத சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, பரமபிதா உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்க மற்றவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு. நம்ம இன்னைக்கு என்ன மாதிரியாக நடந்து கொள்கிறோம்? எனக்கு தேவனிடத்திலிருந்து நிறைய ஃபேவர் தேவை, ஆனால் நான் மற்றவங்களுக்கு ஃபேவர் காண்பிக்கிறேனா? பிதா என்னை அன்பு செய்யணும், என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கு இந்த காரியங்களை என் வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்னா பிறரை அன்பு செய்கிறேனா? பிறருக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்கிறேனா? அதைத்தான் இந்த வசனத்துல தெளிவாக குறிப்பிடுகிறார். உங்களுடைய சகோதரனுடைய குற்றங்களை நீங்கள் எப்படி மன்னிக்கிறீர்களோ அதை போல
பரமபிதாவும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். அப்படியானால் நான் எனக்கு என்ன செய்யணும், என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேனோ, விருப்பப்படுகிறேனோ, தேவனிடத்தில் வேண்டுகிறேனோ, அது எல்லாத்தையும் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் தான் ஆசிர்வதிக்கப்படுறது ரிச்னஸ் தான் வைத்திருக்கிற பொருள்னால அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தன்னிடத்துல இருந்த ஆஸ்தினால நினைச்சிட்டு இருக்கோம். மாறாக ஒருத்தர் அழகா எழுதியிருப்பாரு, ரிச்னஸ்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொருள்களுடைய அளவை குறித்து அல்ல, நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு. நாம என்ன நாட்களில் தேவன் எனக்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் என்னை அன்பு செய்யணும் நாம நினைக்கிறோமோ, முதலாவது நம்ம பண்ண வேண்டிய காரியம் அதே மாதிரி பிறரை நேசிக்கணும். பிறருக்குன்னா கொடுத்து பழகணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு தேவ தயவை பெறுவதற்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கிறாரு. எப்போ நான் என்னை போல் பிறரை நேசிக்க ஆரம்பிக்கிறேனோ, என்னை போல் பிறருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேனோ, என்னை போல் மற்றவர்களை இன்னும் அதிகமாய் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறேனோ, அப்போது தேவ தயவானது என்னை நிரப்புவதாய் இருக்கும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது கிருபை எங்களோடு இருக்கிறது, எங்களை வழி நடத்துகிறது தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, நாங்க என்னெல்லாம் ஆசீர்வாதம், என்னெல்லாம் காரியம் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ, அதை நாங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணி வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு அந்த மனதை தாங்க. அப்பா, எங்களுடைய குற்றங்களை நாங்கள் நியாயப்படுத்தாமல் தகப்பனே, பிறருடைய குற்றங்களை மன்னித்து நாங்கள் மறந்து வாழ, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.